மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கராத்தே உசைனை தேடி இப்போ ஒரு ஸ்வீட் கேஸ் ஒன்று வந்திருக்குது. அதை திறந்து பார்த்து பயங்கரமாக எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அதோட விவரத்தை வந்து வெளில பார்க்க போகிறோம். நடிகரும் பிரபலமான கராத்தே மாஸ்டருமா இருக்கக்கூடிய கராத்தே உசைனிக்கு ரத்த புற்றுநோய் ஏற்பட்டு மருத்துவமனை சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்திருக்க இந்த நேரத்தில் எக்கச்சக்கமான பிரபலங்கள் அவர் ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறத அவருக்காக ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உசைனி ஒரு கராத்தே மாஸ்டர் அப்படிங்கிறதால எக்கச்சக்கமான வில்வித்தை வீரர்களையும் கராத்தே ஸ்டூடெண்ட்டையும் உருவாக்கியிருக்காரு. அவங்க எல்லாருமே இப்போ கராத்தே உசைனிக்காக ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவர் நடத்தக்கூடிய இந்த கராத்தே பள்ளி இருக்குல்ல, அதில் கூடிய மாணவர்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ இவர் சிகிச்சைக்கு தேவையான ஒரு நிதியை திரட்டி அதை ஒரு ஸ்வீட் கேஸில் வச்சு அந்த ஸ்வீட் கேஸை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்களாம். ஒரு வாரத்துக்கு விசிட்டர்ஸ் யாரும் வரவடாங்கிற மாதிரி தான் உசைனி அறிவிச்சிருந்தாரு. ஆனால் இப்போ அவரோட மேனேஜர் மூலமா அவருக்கு அந்த ஸ்வீட் கேஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்குது. ஹாஸ்பிட்டல் பெட் இருக்கும்போது அந்த ஸ்வீட் கேஸ் திறந்து பார்க்கும்போது அதில் அவங்க ஸ்டூடெண்ட் கைப்பற்றி எழுதின கடிதம் ஒன்று இருந்திருக்குது. அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணி, சார் நீங்கள் சீக்கிரம் குணமாகணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஆசை. ஆனால் தினமும் நீங்கள் போனுடைய போஸ்ட்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கடவுள் உங்களுக்கு காப்பாற்றுன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் போராடுங்க, நாங்களும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். இது வந்து உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ண எங்களால் முடிஞ்ச அளவுக்கான ஒரு சிகிச்சைக்கான உதவி. இது வந்து உங்கள் சிகிச்சைக்கு எந்த அளவுக்கு பத்துன்னு தெரியல, ஆனால் எங்களால் முடிஞ்சு நாங்கள் செஞ்சுருக்கோம் சார். நீங்கள் எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அப்படி ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும்போது எங்களால் பார்த்து சும்மா இருக்க முடியாது. அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ ரூபாய்ன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேர்த்து அதில் அது ஸ்வீட் கேஸில் போட்டு அனுப்பியிருக்கிறோம். இது ஒரு பெரிய உதவி தொகையிலாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணி அந்த பணத்தை அனுப்பி வச்சிருக்காங்களாம். இதை பார்த்துட்டு கராத்தே உசைனி ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காரு. தனக்கு இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சி நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் நடிச்சிக்கூடிய மமிதா பைஜு இப்போ ரீசெண்டாக ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி பல அப்டேட் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவரோட திரைப்பயணத்தில் கடைசி திரைப்படமாக இருக்கக்கூடியது ஜனநாயகன். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி திரைப்படமாக அமையுங்கிற மாதிரி தான் ஹெச்ஓ அறிவிச்சிருக்காரு. இந்த படத்தில் எக்கச்சக்கமான நட்சத்திர பட்டாங்க நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பிரேமலு படம் மூலயமா ரசிகர்கிட்ட ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை மமிதா பைஜு. அவங்க இப்போ இந்த படத்தை பற்றி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படம் வந்து வேற லெவல் ரெடி ஆகிட்டு இருக்கு. விஜய் சாரை வேற மாதிரி பார்ப்பீங்க. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். உண்மையாகவே இந்த படம் விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையுங்கிற மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்துக்கான அப்டேட் வரும், காத்துட்ருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.